ஊழியம் குவைத். ஜாத்யන්තர கருணாவே அவைத்தோடு ஆண்டவரே பெற்றுக்கொள் மகளே, ලබා ගන්න. in the name of Jesus. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இப்பொழுது இவள் மேல் உம்முடைய கிருபை இறங்கட்டும். Touch in the name of Jesus Christ of Nazareth. அவள் மேல் உம்முடைய மனதுருக்கம் இருக்கட்டும். எத்தனை அற்புதமான ஆண்டவர் ආස්කන්ධ විඳුන්. உங்களோடு கூட இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவரே, සියන්නේ මෙම් කරුණානිනි. உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். අපි වහන්සේගේ වෙඳ වැටෙන්නෙමු. இந்த மாலையிலும் சபை நடுவில் நீர் உலாவி வருவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். මේ සෙන්දයාමේද සභා මැද සක්මන් කරන ස්තුතියි. எங்களோடு இடைப்படைப்படியாய் நீர் காத்து நிற்பதற்காக நன்றி. අප සමග සහභාගී වන පිණිස බලා සිටින வல்லமையை காணும்படியாகவும் ඔබගේ බලය දකින පිණිස வல்லமையை ருச்சி பார்க்கும்படியாகவும் ඔබගේ බලය රස කර බලන පිණිස உம்மை தேடி வந்து நிற்கிறோம். අපි ඔබ සොයා පැමිණ සිටින්නෙමු. நீர் மகிமைப்படுமானவர், ඔබ මහිමයට පත් වූ நீர் மகிமைப்படும். ඔබ මහිමයට පත්වන්න. நான் நம்புகிறேன் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் இந்த சபைக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். මම විශ්වාස කරනවා මේ සෙන්දයාවේ ස්වාමීන් වහන්සේ සභාවට යම් පණිවිඩයක් තබා තිබෙනවා. ஆமென். யாவரும் எழுந்திருந்து கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்வோம். සියලු දෙනාම නැගිට සිට අත්පුරුෂන් ආදත් දී නැතුමාව පිළිගනිමු. Hallelujah. 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 நோச்சாமா hallelujah. உணர்ந்துவேன் hallelujah. ஒரு ரெண்டு பேருக்கு இயேசு நல்லவர் அப்படி சொல்லி கை கொடுங்க பார்க்கட்டும். දෙදිනෙකුට යේසුස් වහන්සේ යහපත් කියලා අත දෙන්න. May be seated. කරුණාකර වාඩි වෙන්න. May be seated please. I thank God for this great privilege to be with you, my people of God. දේවසෙනෙගනි ඔබ මැදියේ සිටීමේ වාසනාව උදා කරන සා දෙවිඳුන්ට ප්‍රශංසා කරමි. ஆண்டவராய கர்த்தருக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ස්වාමියෝ දෙවියන් වහන්සේට මගේ සුබ පැතුම් මම පුදන්නෙමි. என் அன்பு போதகர் ஊழியக்காரர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ප්‍රේමේ පාලකතුමාටත් මගේ සුබ පැතුම් මම පුදනවා. இன்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். අද උන්වහන්සේ නුඹට ආශිර්වාද කරනවා. தேவைகளெல்லாம் இன்றைக்கு சந்திப்பார். නුඹගේ අවශ්‍යතාවයන් உன்னை ஆறுதல் படுத்துவார். නුඹව සලසනවා. ஆகாரை மடியிலே கர்த்தர் போட்டுக் கொண்டார். ආගරුව ලයට උන්වහන්සේ ගත්තා. நான் கற்பனை பண்ணி சொல்லுகிறேன். මම ඒක මම මවලා කියන්නේ ඔබට. ஆண்டவருடைய அன்பை அதிகமாய் கற்பனை பண்ணி உங்களோடு பேசுகிறேன். උන්වහන්සේගේ ප්‍රේමය අධිකව මවාගෙන මම ඔබට කතා என் කරන්නේ. தேவன் அந்த வனாந்திரத்தில் இறங்கி வந்திருந்தால் මගේ දෙවියන් වහන්සේ කාන්තාරයට බැසවනම් ஆகாரை மடியிலே போட்டு ආගරුව ලයේ දමා அவருடைய கண்ணீரை துடைத்திருப்பார். ඇගේ කඳුළු පිස දමන්ට ගියා. ஆகாரே ආගර ஏன் அழுகிறாய்? ඇයි නුඹ හඬන්නේ? நீ அழுத உடனே என்னால் இருக்க முடியவில்லை. නුඹ හඬද්දී මට வாවන්නට බෑ. கண்ணீர் என்னை டிஸ்டர்ப் பண்ணினது. නුඹගේ කඳුළ මට අවහිර කළා. நீ எதற்கு அழுகிறாய்? ඇයි නුඹ කුමකටද හඬන්නේ ආගර? வனாந்திரத்திலே ஒன்றுமில்லை என்று நீ அழுகிறாய். කාන්තාරේ කිසිවක් නැතයි කියා හඬනවද? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ඒට හේතුව කුමක්ද දන්නවද? உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம். නුඹ තුල තිබෙන අවිශ්වාසය. நான் உன் ஆசீர்வாதத்தை உனக்கு காட்டுகிறேன். මම නුඹේ ආශිර්වාදය නුඹට පෙන්වන්නම්. கண்ணீரை துடைத்தார். කඳුළු පිස දමවා. கண்ணீரை எடுத்தார். කඳුළු පහ කළා. கண்களை திறந்தார். ඇස් විවෘත කළා. உன் கண்ணீர் உனக்குள் இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் தெரியாது. නුඹේ කඳුළ නුඹ තුල පිරී තිබෙන තාක් ආශිර්වාදය නොපෙනෙන්නේ. நீ இன்னும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். அதை துடைக்கிற நேரம் வந்து விட்டது. නුඹ තවමත් කඳුළු වගුරුනෝද? ඒක පිස දමන මොහොත පැමිණ තිබේ. கர்த்தர் கண்ணீரை துடைத்தார். දෙවියන් වහන්සේ කඳුළු පිස දමවා. மகளே, දියණිය, உன் கண்ணீரை துடைத்துட்டேன். නුඹේ කඳුළු මම පිස දමුවෙමි. உன் கண்களை திறந்து விட்டேன். නුඹගේ ඇස් පැහැදුවෙමි. அவ்வளவுதான் சொன்னார். එපමණයි පැවසුවේ. அவள் எழும்பினாள். ඇය නැගිට්ටා. அவளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ඇයට මාතු පුදුමයක්. பெரிய ஒரு ஆச்சரியம். විශාල පුදුමයක්. பயங்கரமான ஒரு நீரூற்று ஓடிக்கொண்டிருக்கிறது. භයංකර විශාල දිය උල්පතක් ගන්න. ஹalleluya! හalleluya! ஹalleluya! හalleluya! ஹalleluya! හalleluya!
எத்தனை ஆச்சரியம்! කෙතුන මහ පුදුමයක්ද? நீரூற்று எங்கே இருந்தது? උල්පත කොහෙද තිබුණේ? அவள் அருகில் தானே இருந்தது. අය ළඟම තමයි තිබුණේ. அவளுக்கு பக்கத்தில் தானே இருந்தது. අය අස්සලම තමයි තිබුණේ. இதேதான் உங்களுக்கும். මේ දේව තමයි ඔබටත්. ஆசீர்வாதம் உன் அருகில் இருக்கிறது. ආශිර්වාදය ඔබ අසලයි. ஆசீர்வாதம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. ආශිර්වාදය ඔබේ හද තුල තිබෙන්නේ. ஆசீர்வாதம் உன் கண்ணில் இருக்கிறது. ආශිර්වාදය ඔබේ දෙන තුල තිබෙන්නේ. ஆசீர்வாதம் உன் வாயில் இருக்கிறது. ආශිර්වාදය ඔබේ මුඛයේ තිබෙන්නේ. ஆசீர்வாதம் உன் கைகளில் இருக்கிறது. ආශිර්වාදය ඔබේ දෑත තිබෙන්නේ. ஆசீர்வாதம் உன் கால்களில் இருக்கிறது. ආශිර්වාදය ඔබේ පාදවල තිබෙන්නේ. சுத்தமா உன் மேலேயே ஆசீர்வாதம் இருக்கிறது. සම්පූර්ණ ඔබ තුල ආශිර්වාදය තිබෙන්නේය. ஹalleluya. හalleluya. அவர் உன்னை நினைத்திருக்கிறார். උන්වහන්සේ ඔබ සිහි කරනවා. ஒருவேளை நீங்க கேட்கலாம், සමහරට ඔබ අහන්න පුළුවන් பாஸ்டர் வந்து இப்படி பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனேயே පාලුතුමා විලා දේශනා කළ අවසන් වන ගමන්ම புதிய ஊழியக்காரரை கண்ட மாத்திரத்தில் விசுவாசிகளுக்கு ஒரு உற்சாகம் வருகிறது. අලුත් සේවකයෙක් දුටු ගමන්ම ඇදලිවන්තයන්ට යම් උත්සාහයක් එනවා. ஓடி வந்து பாஸ்டர் என் பிரச்சனைக்கு ஜெபிப்பீர்களா என்று கேட்டார். දුවගෙන ඇවිල්ලා ආවනා පාලකතුමනි මගේ ප්‍රශ්නෙට ඔබ යාඥා කරනවද? வியாதி இருக்கு பாஸ்டர் ஜெபிப்பீர்களா? මට මේ වගේ රෝගයක් තිබෙනවා පාලකතුමනි ටික යාඥා කරනවද? கடன் பிரச்சனை என்று ஜெபிக்க கேட்பீர்கள். ණය ප්‍රශ්න කියලා යාඥා කරන්ට ඉල්ලනවා. விசா பிரச்சனைக்காக ஜெபிக்க கேட்பீர்கள். ඒ විසා ප්‍රශ්න වෙන ඔබ යාඥාව ඉල්ලනවා. நான் ஜெபிக்க ரெடி தான். මම යාඥා කරනවා. ஆனால் இவைகளெல்லாம் நான் ஜெபித்தாலும் නමුත් මේවට මම යාඥා කළා. உன் கண்கள் தெளிவு இல்லாவிட்டால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ඔබගේ ඇස්වල පැහැදීම නැතිනම් ඔබට ආශිර්වාදය දකින්නට බෑ. ஆகவே அப்போஸ்தல பவுல் சொல்லும்போது එනත ප්‍රේරිත වූ පෞල්තුමා කියද්දී எபேசியர்கள் நிருபத்தை நீங்கள் புரட்டிக் கொள்ளுங்கள். ඔබ එපිස ඒ යව් පත්‍රය පෙරලා ගන්න. 1ஆம் அதிகாரம் පළමු පරිච්ඡේදය 16வது வசனத்தை வாசியுங்கள். 14 වෙනි වගන්තිය කියවන්න. வாசியுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா பாருங்க, ஒரு அப்போஸ்தலன் ஒரு விசுவாசிக்கு ஜெபிக்க வேண்டுமானால் இதுதான் the right prayer என்று நான் சொல்ல முடியும். මම අපෝස්තලනේ කැදලිවන්තයට යාඥා කරන්නට නම් මේක තමයි නියම යාඥාව කියලා මං හිතනවා. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபத்தில் நான் உங்களை நினைத்து ஜெபித்தால் මගේ යාඥාවලදී සඳහන් කරමින් නුඹලා ගැන கட்டியை ලොකඩව சுகமாக்கும் என்று நான் ஜெபிக்க மாட்டேன். නුඹේ ඒ ගෙඩිය සුව කරන්න කියලා මම යාඥා உன்னுடைய නොකරමි. வியாதியை போக்கும் என்று நான் ஜெபிக்க மாட்டேன். නුඹේ රෝගී ඉවත් කරන්න කියලා යාඥා නොකරමි. உனக்கு அதை செய் இதை செய் என்று நான் ஜெபிக்க மாட்டேன். නුඹට ඒ දී ලැබේවා මේ දී ලැබේවා කියලා යාඥා ஆனால் නොකරමි. வேறு ஒரு காரியத்துக்காய் ஜெபிப்பேன் என்று නමුත් ஜெபித்தார். වෙන යම් දෙයකට යාඥා කරමි කියලා යාඥා කළා. 17வது வசனத்தை வாசியுங்கள். 17 වෙනි වගන්තිය කියවමු. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் தேவனும் එසේ කරන්නේ මහිමේ පියාණන් වහන්සේ ස්වාමී යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆன ඒ මහිමේ දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ ගැන දැන ගැනීමට ஞானத்தையும் ප්‍රඥාවේද தெளிவையும் එලිදරව් කිරීමේද கொடுக்கிற ஒரு ஆவியை உங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபித்தேன். ආත්මයක් නුඹලාට දෙන ලෙස යාඥා කරමි. என்ன ஜெபம் பாத்தீங்களா? කුමද්ද යාඥාව දැක්කද? இப்படி நான் ஒரு ஜெபம் பண்ணா இவர் கடக்காரன் பெறுவீங்க. தம்பி சொல்லுங்க ராஜா, இப்படி நான் ஜெபிக்க சொன்னா இவருக்கு என்ன வேலைன்னு சொல்லுவீங்க. මෙසේ මම යාඥා කරන්නේ කොත් ඔබ කියයි මෙයාට මොන වැඩක්ද කියලා. நான் வந்து ஆண்டவர் உன் கட்டியை சுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் எனக்கு காணிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. මම වෙන දෙවිදුන ඔබේ ගෙඩි සුව කරයි කිව්වොත් ඔබ මට සම්මාදක් දෙන්න ආරම්භ வேற කරයි. ஏதாவது தீர்க்க தரிசனத்தை சொன்னா என்னைய ரொம்ப ஆசீர்வதிப்பீங்க. තවුණාරි අනාගත වාක්‍යයක් ඔබට කිව්වොත් තවත් ඔබ මට ආශිර්වාද කරයි. ஆனா இங்க ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் ஞானத்தையும் தெளிவையும் தாரும் சொல்லி ஜெபம் பண்ணா வாங்குற மாதிரி இல்ல. නමුත් මේ ස්ථානයේ ස්වාමීන් වහන්සේ ප්‍රඥාව දැනගැනීම එළිදරව් දෙන්න කියලා යාඥා කරද්දී ඒව පිළිගන්න සූදානම් ஒரு නැහැ. அப்போஸ்தலன் திருச்சபைக்கு ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே ஞானத்தையும் தெளிவையும் அறிகிற ஆவியை தாரும் என்று ஜெபிக்கிறார். අපෝස්තලවරයෙක් ශුද්ධ සභාව වෙනුවෙන් යාඥා කරන්නේ කුමද? ප්‍රඥාවේද එළිදරව් වීමේද ආත්මයක් මොවුන්ට දුන මැනව කියා. இந்த எபேசிய திருச்சபை மக்கள் யார் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். මේ එපේස සභාවේ සෙනඟ කවුරුන්ද කියලා ඔබ බලන්න. 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். පළමු පරිච්ඡේදයේ පළමු වගන්තිය මදක් කියවා බලන්න. எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். එපේසයේ ශුද්ධව
ඇදහිලිවන්තයන්ව ක්‍රිස්තුස් විශ්වාසය තුල සිටින ඇදහිලිවන්තයන්ට න්‍යාය குவைத் වෙන වදනම් தேசத்தில் இருக்கிற இந்த மகிமையின் சபையாகிய பரிசுத்தவான்களுக்கு என்று කුවේත් எழுதுகிறார். දේශයේ පිහිටීමේ මහිමයේ ස්වභාවයේ ඉන්න ශුද්ධවන්තයන්ට ලියාය වෙන වදනම් அப்படியானால் எபேசு சபையில இந்த மக்கள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருந்தார்கள். එසේනම් එපේස සභාවේ සිටින සෙනඟ ඇදහිලිවන්තයන්ද ශුද්ධ සෙනඟක්වද இந்த සිටියෝය. குவைத் தேசத்தின் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியில பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று මේ நான் කුවේත් நம்புகிறேன். දේශයේ කරුණාවේ ජාත්‍යන්තර කරුණාවේ සේවය ඔබ ශුද්ධවන්තයන්ද ඇදහිලිවන්තයන්ද ලෙස පෙනී සිටින முன்னொரு காலத்திலே நீங்கள் வெளியிலே இருந்தீர்கள். ඔබ මුල් කාලයේදී පිටත සිටියා. கர்த்தர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து உங்களை விசுவாசிகளாய் மாற்றினார். දෙවියන් වහන්සේ හාස්කම් පුදුම දේ කර ඔබව ඇදහිලිවන්ත ලෙසට පත් කළා. முன்னொரு காலத்தில் இயேசு இல்லாதவர்களாய் இருந்தீர்கள். ඔබ මුල් කාලයේදී යේසුස් වහන්සේ නැතුව ජීවත් වුණා. இயேசு கிறிஸ்து அடையாளங்களை உங்களுக்கு செய்து காட்டி உங்களை விசுவாசத்திற்குள் கொண்டு வந்தார். යේසුස් වහන්සේ හාස්කම් ඔබට පෙන්වා ඔබව ඇදහිල්ල කරගෙන ආවා. கேன்சரை சுகப்படுத்தினார். පිළිකාව සුව කළා. அந்த அற்புதத்தை கண்டீர்கள். ඒ හාස්කම් ඔබ දුටුවා. இயேசுவை விசுவாசித்தார்கள். යේසුස් වහන්සේ කියලා අදහගත්තා. இயேசு கிறிஸ்துவானவர் இதை செய்தார். යේසුස් වහන්සේ මේ දේ කළා. இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளியில் தான் அதிகமாய் செய்தார். යේසුස් වහන්සේ අතිකව හාස්කම් පුදුම ලකුණු දේ කළේ පිටතයි. இயேசு எங்கெல்லாம் அற்புதம் செஞ்சார் தெரியுமா? යේසුස් වහන්සේ කොයි ආකාරයේ පුදුම හාස්කම් කළාද දන්නවද? எல்லாம் வெளியில தான் செஞ்சார். ඒ සියලුම කරන හැම හාස්කමක්ම කළේ පිටත. கல்யாண வீட்டுல அற்புதம், සරණ මංගල්‍ය හාස්කමක්, வழிச்சந்தையில அற்புதம், ඒ මැද පාරදී හාස්කමක්, செத்த வீட்டுல அற்புதம். මල ගෙදරක හාස්කමක්. ஹலோ கேக்குறீங்களா? ආගෙන ஹலோ சர்ச் உயிரோடுறீங்களா? සභාව ඔබ අවදිවද? நான் சொல்றது விளங்குதா? මං කියන එක ඔබට තේරෙනවද? இயேசு செஞ்ச அற்புதத்தை பாருங்க. கல்யாண வீடு, යේසුස් වහන්සේ කළ හාස්කම් බලන්න සරණ මංගල්‍යයේ செத்த வீடு, මල ගෙදරක குளத்துல, ඒ පොකුණක් ළඟ கம்மாக்கரையில, ඒ වෙළඳ நாலு முக்கு ரோட்டுல, ඒ හතරමං හන්දියක இங்கெல்லாம் இயேசு அற்புதம் தான் செய்வார். එවැනි ස්ථානවල තමයි උන්වහන්සේ හාස්කම් කළේ. ஆனா தேவாலயத்துக்குள்ள என்ன செஞ்சாரு? නමුත් සිනගෝගයේ යාඥා මන්දිරයේ කුමක්ද කළේ? அற்புதம் செய்யல. හාස්කම් කළේ නැහැ. சாட்டை எடுத்துக்கொண்டார். උන්වහන්සේ කසය ගත්තා. சொலட்டிக்கிட்டு இருந்தாரு. උන්වහන්සේ ඒක කරකගෙන හිටියා. ஹலோ, தேவாலயத்துக்குள்ள சாட்டை தான் வேலை செஞ்சது. ඒ දේව මාලිගාවේ කසය තමයි වැඩ කළේ. நான் ரொம்ப யோசிச்சேன். මම ගොඩක් හිතුවා. ஆண்டவரை அற்புதம் பூரா வெளியில செஞ்சு இருந்து தேவாலயத்துக்குள்ள அற்புதம் செய்ய மாட்டேங்க. තන හාස්කම් ඔක්කොම පිළිද කරලා දේවස්ථානයේ හාස්කම් කරන්නේ. ஏன்னா தேவாலயத்துக்குள்ள சாட்டை தான் எடுத்தா தான் உங்களுக்கு கண்ணு திறக்கும். ඇයිද නම් දේවස්ථානයේ ඇතුලේ කසයක් ගත්තොත් තමයි ඇස් පැහැදෙන්නේ. ரொம்ப பேர் வெளியில அற்புதத்தை பாத்துறாங்க. බොහෝ දෙනෙක් පිළිද හාස්කම දකිනවා. தேவாலயத்துக்குள்ள அவங்களை நான் கொண்டு வரும்போது அவங்களையே அற்புதமா நான் மாத்தி வச்சிருந்தேன். දේවස්ථානයේ තුලට ඕනගෙනදී මම ඔහොන්නම හාස්කමක් ලෙස වෙනස් කර තිබෙන්නේ. ஒரு இடத்துல தேவாலயத்துல இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சாரு. එක තැනක දේවස්ථානයේ උන්වහන්සේ හාස්කමක් அது කළා. உள்ளுக்குள்ள இருந்தவனுக்கு செய்யல. ඇතුලේ හිටපු කෙනෙකුට ඒක කළේ නැහැ. இந்த சப்பானி கூட வாசல்ல வெளியில தான் உட்கார வச்சிருந்தாங்க. ඒ කොරවත්ම පවා එළිය පිට තමයි වාඩි කළේ. தேவாலயத்திற்குள் அற்புதம் அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. දේවස්ථානයේ තුල හාස්කම් නොවේ තෙනෙවන්තේ. தேவாலயத்திற்குள் அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கித்தார். ඒ දේවස්ථානයේ ආධිපත්‍යයේ පූර්ණව දේශනා කළා. தேவாலயத்திற்குள் ஞானத்தையும் அறிவையும் போதித்தார். දේවස්ථානයේ තුල ප්‍රඥාවද එලිතර උදුවද ඉගෙනුවා. குருடாகிற கண்கள் எல்லாம் திறக்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்தார். අන්ධ දෙනෙත්යවල විවෘත වන්නට උන්වහන්සේ යාඥා කළා. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் යෙසායා දිවස්වැග් පොත 8:12 8:12 தேவரீர் நீர் எனக்கு கொடுத்த இந்த பிள்ளைகள் දිවිඳුනි ඔබ මට දුන්නු මේ දරුවන් சியோனிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறார்கள் என்றார். සියොන්හි හාස්කම්ද ලකුණුද පුදුම ලෙස සිටින්නෝය කියා කිව්වා. அப்படியானால் அதனாலதான் இந்த உலகத்தில் அற்புத அடையாளங்கள் பெரும்பாலும் காஸ்பல் மீட்டிங்ல நடக்கும். ඒක තමයි අධිකව සුභාරංචි රැස්වීම වල අද ලෝකේ හාස්කම් සිදුවන්නේ. பாருங்க, பப்ளிக் மீட்டிங் நாங்க போடும் போதெல்லாம் பேய்கள் ஓடும். මේ ප්‍රසිද්ධ දේවමයන් වල යක්ෂයන් දුරු වෙනවා. பப்ளிக் மீட்டிங்ல குருடர்கள் சுகமாவார்கள். ප්‍රසිද්ධ දේවමයන් වල முடவர்கள் நடப்பார்கள். පොරු නැවිදිනවා. ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். උන්වහන්සේ බලවත් හාස්කම් කරනවා. அதே போதகர் சபைக்குள்ளே நாங்கள் பிரசங்கித்தால்
சகோதர சகோதரிகளே, இப்பொழுது கண்ட இந்த சகோதரனுடைய பெயர் பெரியசாமி, 57 வயது. அவருடைய மனைவி சீதாலட்சுமி. இந்த சகோதரன் தென்னை மரத்திலிருந்து கீழே விழுந்து அவருடைய இடுப்புக்கு கீழ் முற்றிலும் செயலற்று போய்விட்டது. கிட்டத்தட்ட 8 வருட காலம் அவர் படுக்கையில் இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சகோதரனுடைய மனைவி என்னை சந்தித்து அவருடைய நிலைமைகளை எடுத்து சொன்ன போது உள்ளம் உடைந்தேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். என் அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீக நேரம் தொலைக்காட்சியின் மூலமாக தெய்வீக களம் என்ற அமைப்பின் மூலம் ஒரு கஷ்டப்படுகிற இப்படிப்பட்ட மக்களை நாங்கள் இலவசமாக இந்த தொலைக்காட்சியில் ஒவ்வொரு முறையும் அறிமுகப்படுத்துகிறோம். ஒருவேளை உங்கள் உள்ளம் மனதிறங்கி இவர்கள் உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் அவர்களுக்கு நீங்கள் தயவாக உதவி செய்யுங்கள். உங்களுடைய அன்பின் கரத்தை நீட்டுங்கள். இந்த சகோதரி இந்த மகனை தூக்கி நிறுத்துவதும், திரும்ப தூக்கி படுக்கையில் படுக்கையில் வைப்பதும், தொடர்ந்து அவருக்குரிய சகல வேலைகளை செய்வதும் இந்த ஒரே ஒரு சகோதரி அவருடைய மனைவி தான். வேறு யாரும் இதை செய்வதற்கு இல்லை. ஆகவே அவர்களும் வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தெய்வீக கரத்தின் மூலமாய் அறிமுகம் செய்கிற இந்த குடும்பத்தை நீங்கள் தாங்குவதற்கு, அவருடைய மாதாந்தோறும் அவருடைய உணவு மற்ற காரியங்களை சந்திப்பதற்கு முன்வந்தான் நிச்சயமாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் செய்கிற இந்த உதவிக்கு இறைவன் உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு பலன் தருவார். நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆசையாக இருக்கும் என்று சொன்னார், உள்ளத்தில் ஏவப்படுவீர்கள் என்று சொன்னார், இந்த குடும்பத்தை நீங்கள் நினைத்து உங்கள் தெய்வ காலத்தை அவர்களுக்கு நேராய் நீட்டுங்கள். உங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். இதை குறித்து அறிய விரும்பினால் எங்கள் முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது உங்களுடைய காசோலை, டிடி ஆகியவற்றை நீங்கள் தயவாக நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். அதன் மூலமாக இந்த உதவி அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உதவிக்கு நாங்கள் ரசீதை அனுப்பி வைக்கிறோம். தேவ கிருபை உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக கடன் பட்டு குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களின் அழைப்புகளை நான் கேட்டு, என்னிடத்தில் ஜெப குறிப்புகளை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். கடன் நிமித்தமாக கண்ணீர் விடித்து குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொல்லாத பயங்கரமான போராட்டத்தில் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆகவே எனக்கு அநேகர் கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். வீடு கட்டுவதில் வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? தொழிலுக்கு வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? பிள்ளைகளின் படிப்புக்காக வாங்கின கடன் திரும்ப கட்ட முடியவில்லையா? திருமண காரியத்திற்காக வாங்கின கடன் கட்ட முடியவில்லையா? மற்றும் சில குடும்ப தேவைகளுக்காக வாங்கின கடன்கள் எல்லாம் கட்ட முடியாமல் அவமானத்தையும் நிந்தையும் சகித்துக் கொண்டு சமாதானம் இல்லாமல் ஓடி தவிக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து, கர்த்தரிடத்திலே கடன்பட்டவர்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கும், அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆம்பன்மானவர்களே, ஆகவே நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் உங்களுக்கு நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறான் என்று, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நம்ப வேண்டும். ஏழைக்கு நீங்கள் இறங்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் இறைவனுக்கே கடன் கொடுக்கிறீர்கள். இதுவரைக்கு கடன் நீங்கள் வாங்கினீர்கள், இப்பொழுது நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உங்களை அவர் மாற்றுவார். அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கடன் கொடுத்தால் அவர் உண்மை உள்ளவர்,
திரும்ப உங்கள் கடனை கொடுப்பார். திரும்ப உங்கள் கடனை கண்டிப்பாய் கட்டி தீர்ப்பார். ஆம் அன்பானவர்களே, அவர் அப்படியே செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த விளம்பரத்திலே கீழே வருகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் முகவரியை எங்களுக்கு அனுப்பினால் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் இந்த திட்டத்தை குறித்து அறிமுகம் செய்கிறோம். இதில் குடும்பத்தோடு நீங்கள் பங்காளர்களாக இணைந்து கொள்ளும் போது உங்கள் பெயரை, உங்கள் முகவரியும், எதற்காக கடன்பட்டது என்பதையும் நீங்கள் எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அதை நாங்கள் கர்த்தரின் சமூகத்தில் வைத்து ஏறாவும் பாகால் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு தம்முடைய வசனத்தில் சொன்னது உண்மையானா உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உடனடியாக எங்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். தோடு கூட இந்த திட்டத்திலே பங்காளராய் சேர்வதற்குரிய முழு விவரங்களையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதில் நீங்கள் பெற்றுக்கொண்டு விசேஷமாய் கர்த்தர் உங்கள் ஆவியிலே ஏவினால் நீங்கள் உங்கள் நன்கொடைகளையும் கூட செலுத்தி இதிலே பெயர் பதிவு செய்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிக்கும். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய மனதுருக்கம் இப்பொழுது இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடனளிக்கிறான் என்ற திட்டத்திலே உம்முடைய பிள்ளைகள் பங்காளர்களாய் சேர்ந்து கொள்ளும்படி வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீர். இதோ கடன்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களும் இப்பொழுது திடப்படுத்தப்படுவதாக. கடன்கள் மாறட்டும். கர்த்தர் அவருடைய வட்டி கடன்கள் எல்லாம் இல்லாமலாக்குவீராக. ஆமாப்பா, எப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். பங்காளர்களாய் இணைய விரும்புகிற அநேக பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மேலும் உடைய மனதுருக்கம் கண்டிப்பாய் கடந்து வருவதாக. இவர்களுக்கு நான் விசேஷமாக வியாதிக்காய் அல்ல, கடன் பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவைகள் மாறட்டும். இவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறி மற்றவர்களுக்கு இவர்கள் கொடுக்கிறவர்களாகவே மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரொம்ப இதயம் உடைஞ்சவரா வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து தெய்வமா? உங்க வாழ்க்கையில இழந்து போனதை எல்லாம் திரும்ப அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? நான் உங்கள்கிட்ட ரொம்ப அழுதுட்டோம். எங்க மகளை போட்டு ரொம்ப ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டோம். அந்த பொண்ணு ரொம்ப கேவலம் பேசிட்டு இருந்தாரு. நான் டெய்லி அவங்க குடிச்சிட்டு வந்து எங்க பொண்ணு ரொம்ப சித்திரவதை பண்ணுவாருன்னு ரொம்ப அவளுக்கு அடைஞ்சு போய் அந்த கம்பெனியில பணம் வரல. வேற ஒரு பையன் 35,000 தரணும், அந்த பணம் வரல. அப்போ உங்கள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிருக்க அப்பவே அந்த நம்பரை எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கான்னு கூட பார்க்கல செல்லல. அப்போ நீங்க சொன்னீங்க அம்மா ஜெபம் பண்ணேன், கண்டிப்பா அந்த பணம் கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த 2 நாள் வெள்ளிக்கிழமை ப்ரேயர் பண்ண மதியானமா, திங்கக்கிழமை வரும்போது இந்த பணம் 15,000 மட்டும் கொண்டு கொடுத்துட்டு மீதி பணம் ஒரு வாரத்துக்கு தரமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்க பொண்ணுகிட்ட சொன்ன தைரியமா இருமா, பிரதர்கிட்ட போன் பண்ணிருக்கேன், நீ ஜெபம் பண்ண கம்பெனியில நீ ஜெபம் உடனே போன் பண்ண கண்டிப்பா கிடைக்கும். இதுல ஒரு பொருத்தம் பண்ணி ஜெபம் பண்ணேன். அந்த காலத்துக்கு நம்ம கூட போன் ஜெபம் பண்ணாலும் பண்ணிட்டேன். அப்போ அந்த 20,000 கொண்டுதான் என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காருக்கு எடுத்து 1000 ரூபாய் தூக்கி தனியாக வச்சுட்டு போயிடல. அப்போ மிச்சத்து பணத்தை அப்படி வச்சுட்டு அடுத்த போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு அந்த கடனாருக்கு கொடுத்துட்டோம். அப்போ இப்போதான் மனதில் ஏசப்பான்னு ஏற்றுக்கொண்டு என் கூட வந்து ஞானசாமி எடுத்தாங்க. ரொம்ப கடவுள் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை மேல ஜெபிச்ச உடனே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யறார் இல்லையா? இப்படி உங்களுக்கு பணத்துக்காக ஜெபிச்சு உடனே கிடைச்சது, அதுபோல உங்களுக்கு வாழ்க்கை முதலாவது புரியுதா?